நாங்கள் ஐநா மனிதுரிமை ஆணையாளருக்கும் ஐநா மனிதுரிமை பேரவையுடைய 47 உறுப்பு நாடுகளுக்கும் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டோம். அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகிற பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்தோம். அதே போன்று சிவில் சமூக அரங்கிலே செயல்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற அமைப்புகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்து நாங்கள் டில்கோ ஹோட்டலிலே ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம். என்ன விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்ற கொள்கை அளவிலான இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிரகாரம் நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளுக்கு நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து நாங்கள் அதை அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதலாவது டிராஃப்ட் ஒன்றை தயாரிப்பதற்கான அந்த பொறுப்பை அவர்களிடம் நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே ஜூலை மாதம் 25 முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படுகின்ற முக்கியமான முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே ஜூலை மாதம் 25 விடிய காலையிலே நான் தனிப்பட்ட முறையில் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் காலையிலே 7:09 நான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் ஒரு மெசேஜையும் நான் அனுப்பிவிட்டேன். தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும் நான் ஒரு மெசேஜும் அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் அனுப்பிவிட்டேன். அந்த வாட்ஸ்அப்புடைய மெசேஜ்களை நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வச்சிருக்கிறேன். இது CVK சிவஞானம் அவர்களுக்கு போட்ட மெசேஜ். இது அந்த நேரத்தை காட்டுற வகையில் நீங்கள் தட்டினா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் தான் இருக்குது. அது நேரத்தையும் காட்டுது, நேரத்தையும் டேட் டைம் காட்டுது. இது அவர் யாருக்கு அனுப்பினானது திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இங்கே வழங்குகிறேன். அந்த மெசேஜில் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்றால், இந்த டிராஃப்டில் உங்களோட கையொப்பத்தை பெறுவதை நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தற்சயமாக உங்களுக்கு இந்த டிராஃப்டுடைய வடிவத்திலே கையொப்பம் இடையிலாது. ஆனால் அதில் திருத்தங்களை செய்தால் நீங்கள் இடலாம் என்று கருதினால் தயவு செய்து அந்த திருத்தங்களையும் எங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக நீங்கள் எங்களுக்கு வழங்கலாமோ அந்தளவுக்கு நாங்கள் இந்த டிராஃப்டில் கையொப்பம் இடுறதுக்கு இணங்கியிருக்கிற தரப்புகள் அனைவருக்கும் அவர்களுடைய அந்த திருத்தங்களை திரும்பவும் வழங்கி அவர்களுடைய அனுமதியும் பெற்று இதை முன்னுக்கு கொண்டு போகலாம் என்ற மெசேஜோடு நான் இதை அனுப்பியிருந்தேன். இதை அனுப்பினது ஜூலை மாதம் 25 காலையில் 7:09 செயலாளருக்கும் 7:10 தலைவருக்கு. ஆனால் அதை அனுப்பியிருந்தாலும் அந்த 2 டிக் எல்லாம் போயிருந்தாலும் கூட, அவர்களுக்கு போய் சேர்ந்திருந்தாலும் கூட, அவர் வாசிச்சிருக்கிறாலும் கூட அவர்கள் எங்களோட தொடர்பு எடுக்கவில்லை. எந்த விதமான பதிலும் நான் அனுப்பின அந்த மெசேஜுக்கு வழங்கவில்லை. செல்வராஜ கஜேந்திரன் அவர்களுக்கு கேட்டிருந்தேன் தயவு செய்து அவர்களோட தொடர்பு கொண்டு அந்த டிராஃப்ட் சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை அறியச் சொல்லி தொடர்பு கொண்ட பொழுது தெளிவாக திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். தான் அதை பார்த்தேன் நான். ஆனால் அதில் தன்னை பொறுத்தவரையில் அதில் எந்த தனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியவில்லை. ஆனால் தலைவர் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணும்.
ஆகவே சிவிகே சிவஞானம் அவர்களுக்கு தான் கதைச்சு ஒரு பதில் சொல்கிறேன் என்று தான் சொன்னார். அது அப்படி சொல்லியும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லாத இடத்துல செயலாளர் அவர்கள் தலைவர் சிவிகே சிவஞானமோடையும் நேரடியாக தொடர்பு கொண்டது. அப்பொழுது சிவிகே சிவஞானம் அவர்கள் வந்து கஜேந்திரனுக்கு சொல்லியிருந்தா வந்து தங்களுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறும், ஏதோ ஒரு குழு ஒன்று வச்சுருக்கிறாங்களாம். அப்போ அந்த கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகு தான் இது சம்பந்தமாக ஒரு முடிவை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு இடையில் வந்து நாங்கள் இந்த கடிதத்தை நிறைவு செய்து நாங்கள் வெளியிடுவோம் என்றதை நாங்கள் பகிரங்கமாக வந்து எங்களோட மக்களுக்கு அறிவிச்சிருந்தோம். அது பல தடவைகள் நாங்கள் கூறியிருந்தோம். நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கு அந்த டில்கோவில் வந்து பேசப்பட்ட பொழுது அதே தாமதிக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அதுக்கு முதலே வந்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தான் நான் விரும்பினேன். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து முடிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு 31ஆம் தேதி நாங்கள் இதை வெளியிடுறதுக்கு தயாராக இருந்த இடத்துல 31ஆம் தேதி காலையில் திரு காண்டீபன் அவர்கள், சட்டத்தரணி காண்டீபன் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தொடர்பு கொண்டு எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருந்தார். தமிழரசு கட்சி எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருந்தார். அப்போ அந்த நிலையில் வந்து நான் திரு காண்டீபன் அவர்களுக்கு எங்களுடைய செயலாளரும் மற்ற பங்காளி தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளிகளோடையும் கதைச்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த கையொப்பம் வந்து இந்த கடிதத்தில் வந்து தமிழரசு கட்சியினுடைய கையொப்பம் மாறுறது முக்கியம். ஆகவே நாங்கள் உடனடியாக இன்றைக்கே நாங்கள் சந்தித்து விசேஷமாக இந்த ஏற்கனவே நாங்கள் அவர்களிடம் கொடுத்திருக்கின்ற இந்த கடிதம் தொடர்பாக ஒரு முடிவை அவர்கள் சொல்ல வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றதையும் நாங்கள் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். சொல்லி தொடங்கின இடத்துல வந்து அடுத்ததாக வந்து நான் அங்கே பேசி நான் சொன்ன விஷயம் என்னென்றால், நீங்கள் வந்து இந்த எங்களுக்கு இந்த இருதரப்புக்கும் இடையிலே ஒரு புரிந்துரை ஏற்படுத்துறதுக்குத்தான் நீங்கள் கதைக்கிறதுக்கென்று இன்றைக்கு காலையில் கேட்டிருந்தீங்கள். ஆனால் இந்த புரிந்துணர்வு வாரம் தான் பொறுப்புக்கூறல் விஷயத்திலே வந்து ஒரு புரிந்துணர்வு வரணும். அப்போ அந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தில் வந்து நாங்கள் அவசரமாக வந்து இந்த கடிதம் ஒன்று அனுப்ப வேண்டி இருக்கிற இடத்துல திரு சுமந்திரன் அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்து அதில் கொள்கை அளவில் தனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்று எங்களுடைய செயலாளருக்கும் அறிவிச்சிருந்த ஒரு நிலையிலே இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு முடிவை எங்களுக்கு அறிவிக்கணும் என்ற விருப்பத்தோடு தான் நாங்கள் இந்த ஐநா சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என்று கேட்டிருந்தோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து திரு சுமந்திரன் அன்றைக்கு திரும்ப எங்களுக்கு முன்னால் வந்து வலியுறுத்தினவர் வந்து, அதாவது தான் கஜேந்திரனுக்கு அன்றைக்கே சொன்னதாக வந்து தான் கொள்கை அளவில் வந்து இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களோட எந்த விதமான பிரச்சனையும் தனக்கு கிடையாது. ஆனால் தலைவர் சிவிகே சிவஞானத்துக்குத்தான் இந்த கடிதத்தில் வந்து கையொப்பம்ன்றதை பெருசாக விரும்ப இல்லைன்னென்றால் ஏதோ நாங்கள் பொய் சொன்னதாக, நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ பொய் ஒன்றை சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி அவர் தான் கொஞ்சம் குழம்புறார். எப்படியாக இருந்தாலும் சனிக்கிழமை தாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த செயற்குழு 7 பேர் கொண்ட செயற்குழு சந்திக்க இருப்பதாகவும், அங்கு இந்த கடிதம் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அங்கே பேசி நாங்கள் உங்களுக்கு பின்னேறம் சனிக்கிழமை பின்னேறமே உங்களை யாழ்ப்பாணத்திலே சந்தித்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற விஷயத்தை சொன்னேன். அப்போ அந்த இடத்துல தான் அவர் சொன்னார், நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் தயாரிச்சிட்டீர்கள், அப்போ நாங்கள் சில வழியில் கொஞ்சம் திருத்தங்களை செய்ய விரும்பினால் என்ன மாதிரி என்று கேட்ட இடத்துல வந்து நாங்கள் சொன்னாங்க வந்து நாங்கள் உங்களுக்கு 25ஆம் தேதியே வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம், நீங்கள் விரும்பின திருத்தத்தை வந்து நீங்கள் அன்றைக்கு செய்து கொடுக்கலாம்ன்றதை நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் வெளியிடுறதுக்கு இருந்த நேரத்தில் வந்து நீங்கள் 31ஆம் தேதி எங்களோட தொடர்படுத்து இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கடிதம் சம்பந்தமாக கதைக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த
இந்த திருத்தம் என்ற பேரில் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் வெட்ட சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் திரும்பவும் வந்து எல்லாரோடையும் வந்து கதைச்சி பேசி அது தாமதிக்க போவது வந்து எங்களுக்கு நேரம் இருக்க போகிறதில்லை. ஆனால் நீங்கள் இந்த பலப்படுத்துகிறதாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் வந்து தாமதித்தாலும் பரவாயில்லை. குறைக்கிறதுக்கு வந்து எந்தளவுக்கு எங்களை எல்லாரும் கையொப்பம் விட்டு இருக்கிற ஆக்கள் எப்படி சொல்லணும்னு சொல்ல தெரியாது. பலப்படுத்துகிறண்டா வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து அவங்களோட கதைச்சி பேசி நாங்கள் யோசிக்காத விஷயத்தை வந்து இதுக்குள்ளே சேர்க்கிறது இன்னும் ஒரு ஒரு பலமான ஒரு கடிதமாக இதை கொண்டு வரதென்றால் நிச்சயமாக வந்து நாங்கள் கொஞ்சம் தாமதித்தாலும் நாங்கள் எங்களுடைய இந்த கையொப்பம் விட்டு இருக்கிற தரப்புகளோட கதைச்சி பேசி நாங்கள் 2-3 நாட்கள் எடுத்தாலும் வந்து பரவாயில்லை. ஆனால் இதில் இருக்கிற தரத்தை குறைக்கிறதுண்டா வந்து அதை எந்தளவுக்கு தூரத்துக்கு பொருத்தம்னு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆக்களோட கதைச்சி பேசி நீங்கள் எங்களுக்கு அறிவிங்களோட தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் விரும்பின திருத்தங்களை செய்யலாமன்றதில் தான் இந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு வந்து நாங்கள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் அவர்கள் இதில் கையொப்பம் விடுற இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்து நான் நினைக்கிறேன் திரு சுமந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு அப்பட்டமான பொய்யை எங்களை பற்றி வந்து நாங்கள் நடந்து கொண்ட விஷயங்களை பற்றி வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி அவர்கள் வந்து கையொப்பம் விட போகிறதில்லை என்று அறிவிச்சிருக்கிறோம். நடத்த தேவையில்லைன்றது கூட ஒரு சம்பிரதாயத்துக்காவது வந்து எங்களுக்கு அறிவிக்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து சரி இவர்கள் தொடர விரும்புகிறாங்க இல்லை, சந்திப்புகளை தொடர விரும்புகிறாங்க இல்லை என்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய வேலையை இந்த கடிதத்தை மற்றவர்களுடைய கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்தி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் எதிர்பார்த்த 1ஆம் தேதியில் இருந்து 3 நாள் கழிஞ்சு நாங்கள் வெளியிட்டிருந்தோம். தான் நாங்கள் வர வேண்டி வந்தது. என்னடா ஒரு தொடரும் இல்லை, எங்களை பற்றி போய் தான் சொல்லினோம் ஊடகங்களுக்கு. அப்போ அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அவர்கள் தொடர்ந்தும் சந்திக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் நாங்கள் வாரக்கிழமை இந்த அடுத்த கிழமை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சு நாங்கள் சந்திக்கலாம். எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் வந்து யாழ்ப்பாணத்தில் இருப்பார்கள் என்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் இதை ஏன் சொல்கிறேன்டா எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இயங்க விரும்புகிற ஒரு அமைப்பு. நாங்கள் இந்த 5 வருஷத்துக்குள்ளே தமிழ் தேசிய முன்னுக்கு போகுதா இல்லாட்டி ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுதான்னு தீர்மானிக்க போகிற ஒரு 5 வருஷம். தமிழ் தேசம் முன்னுக்கு போகிறதாக இருந்தால் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். ஏனென்றால் நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறதால வந்து அறுதி பெரும்பான்மையை தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் நிரூபிக்க இல்லாத ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரதாக இருந்தால் நாங்கள் இந்த விளையாட்டுகளை விடையிடாது, பொய்யலை சொல்லி ஏமாற்றி கொண்டு நாங்கள் போக முடியாது. மற்ற அமைப்புகளோட கூட வந்து அப்படி பிளங்கிறார்கள். அப்படி பிளங்கினா வந்து இந்த ஒற்றுமை வரப்போகிறதில்லை. இந்த ஒற்றுமை வராட்டி வந்து எங்களுக்கு அந்த பெரும்பான்மை ஆணையம் எங்களோட பக்கம்தான் இருக்கின்றதை வந்து நாங்கள் நிரூபிக்க முடியாத நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் இருக்கத்தான் போகிறோம். எங்களோட வயிற்று பிழப்புக்காக வந்து நாங்கள் எவரையும் சேர்க்க வேண்டிய தேவையும் எங்கள்கிட்ட இல்லை, சேர்க்காமல் விடுறதுக்கான தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தமிழரசு கட்சியை கடைசி நேரம் வரைக்கும் அவர்களை எப்படின்றாலும் வந்து இதில் சேர்த்து அரவணைச்சு போகிறதை தான் நாங்கள் விரும்புகிறோம். அது எங்களுடைய முடிவாக இருக்கின்றது. அவர்கள் எங்களை பற்றி அப்பட்டமான பொய்களை வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தும் வந்து இப்போ தொடர்ந்தும் சந்திக்க விருப்பம்னு தெரிவித்த இடத்துல வந்து நாங்களும் வந்து தொடர்ந்தும் சந்திக்கிறதுக்கு விருப்பம் பண்ணதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அதை எங்களை எந்தளவுக்கு அவமானப்படுத்தினாலும் இந்த இனம் என்று கருதினால் இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வராட்டி இந்த இனம் அழியும். ஆகவே நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் எங்களுக்கு எதிராக முன்வைக்கிற பொய்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு நாங்கள் இந்த இனத்துக்காக வந்து அந்த அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் இயன்ற அளவுக்கு நாங்கள் முன்னுக்கு போகணும். அதுக்காக வந்து அந்த பொய்களை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தாமல் இருக்க போகிறதில்லை, அதை கட்டாயம் அம்பலப்படுத்துவோம். அவர்கள் செய்கிற தவறுகளையும் வந்து நாங்கள் அது யாராக இருந்தாலும் வந்து நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக வந்து இந்த உறவை ஏதோ ஒரு வகையில் இந்த இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை இல்லாமல் செய்கிற வகையில் நாங்கள் நடந்து கொள்ள போகிறதில்லை. வேறு யாரும் நடந்து கொள்கிறாண்டா அதை அவர்கள் தான் பொறுப்பு கூறணும். நாங்கள் அப்படி நடந்து கொள்ளப் போவது இல்லை என்றதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகின்றோம். அது நாங்கள் ஒரு கோரிக்கையாக விட விரும்புகிறோம். தமிழரசு கட்சிக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதை நாங்கள் எத்தனையோ இடங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தரப்பு.
8 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா மனிதுரிமை பேரவை உறுப்பினர்களுக்கும் ஐநா மனிதுரிமை ஆணையாளருக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் வந்து அறிவிக்கணும். அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. இந்த ரகசியமாக போய் வந்து கதைச்சி பேசி வந்து பின்கதவால் வந்து கதைச்சி பேசுகிற வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதில் அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்பில் செய்யணும். அப்போ அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மறைவும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை வந்து அவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார்பாக. அதுதான் உண்மையிலே தேவை. சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளியில் இருக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதுவும் விசேஷமாக தமிழரசு கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். மெட்டவே மக்களுக்கு பெருசாக பொறுப்பு கொடுக்க தேவையில்லை என்றால் வந்து அவர்கள் நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படாத ஆக்கள். ஆனால் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் வந்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது வந்து அந்த தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு ஆணையை கொடுத்த தரப்பில் வகையில் இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் தேசம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்திய ஆகணும் என்ற நிலப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி இந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து அதை எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறது தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். எழுத்து மூலமாக வெளிப்படுத்தி அதை வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு தெரியக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த நேரத்தில் வந்து சில வேளையிலே மக்களால் தெரிவு செய்யப்படாத தரப்புகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பிள்ளையான வகையில் வந்து அந்த கட்சியின் பேரை பாவிக்கிறான்றது பொருத்தமில்லை. அது ஒரு அன்னெத்திக்கல். அது பொருத்தமில்லை. ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது கட்சியின் நிலப்பாடாக இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியாக இருந்தால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியின் நிலப்பாடுக்கும் தங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியும் இல்லாட்டி வந்து கட்சியுடைய நிலப்பாட்டோடு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கையொப்பமிட்டு ஒரு கருத்தொண்டை வெளிப்படுத்தணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பேந்து சொல்லக்கூடாது வந்து அது கட்சி என்ன செய்ய எங்களுக்கு அவை இதை வந்து எங்களுக்கு அதுக்கு தொடர்பில்லை, உங்களுக்கு தெரியும் தானே கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அவை நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வந்து அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருந்த ஆணைக்கு அவர்கள் அந்த ஆணையினுடைய பெருமதியை சரியாக விளங்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் ஒரு விசாரணை ஒன்று தொடர்பாக அவர்கள் அதை மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி ஒரு கருத்தை தெரிவிக்க வேணும் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.